வணக்கம் தம்பி சின்ராசுகளா, எப்படி நல்லா இருக்கிறீங்களா? 2 பேர் அரவிந்த், பிரேம்குமார். உங்கள் 2 பேர்த்துக்கு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறது உங்களது நண்பர் சஞ்சய், பூந்தமல்லி, மெப்பூர், தாங்கல்லேருந்து. இல்லையா? என்ன பயங்கர சோகமாமா, பயங்கர கவலையாமா? 23 வயசில் பயங்கர கவலை. என்ன பயங்கர கவலை? எதுக்கு கவலை? வேலை இல்லையா? பிரேம்குமார், உனக்கு வேலை இல்லையா? பறந்து கிடைக்கிறது வேலை சென்னையில். தேடி புடி, நின்று பார்க்காத. காலையில் என்ன வேலை செய்யலாம், சாயங்காலம் என்ன வேலை செய்யலாம், பகல் டைம் என்ன வேலை செய்யலாம், பிளான் பண்ணின்னு வச்சுக்கா. அல்லல வேலையை சென்னையில் அவ்வளோ வேலைக்கு நான் ஒரே நாள் 5 வேலை 10 வருஷமாக பார்த்துக்கிறேன். சரியா? வேலைக்கு பஞ்சம் இல்லை. ஃபஸ்ட்டு கண்டபடி கண்டதை நினைக்காத. உன்னோட படிப்புக்கு தகுந்த வேலையை தேடி தேடி அலைஞ்சு உட்காந்துட்டு இருக்காத. 1 மாதமாச்சா மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், டிப்ரெஷன் ஆயிரும். உனக்கு என்ன வேலை கிடைக்கிதா போ. மைண்டு கவலையிலேருந்து மனக்கவலையிலேருந்து வெளியே வரணும்னா என்ன வேலை கிடைக்கிதா போ. கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல. தனியாக இருக்கும்போது 1000 சிந்தனை வரும், தேவையில்லாத சிந்தனை வரும். அப்புறம் தலையில் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன கஷ்டம் வந்துரு. அதை விட்டுரு. தம்பி அரவிந்த்குமார், என்ன உனக்கு? என்ன உனக்கு வேலை இல்லைன்னா வேறு வேலைக்கு போ. பசங்க ஒரு நட்பாக இருக்கலாம். நீங்கள சின்ன பசங்க நட்பாக இருக்கலாம். சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய நட்பு நல்ல நட்பு. அப்பப்போ சண்டை வரும், அப்பப்போ இதுவாகு. எதுக்கு வேணுமே நட்பு இழந்துடக்கூடாது. ஒன்று வருது ஒன்று போகுது, ஒன்று வருது ஒன்று போகுதுன்ற வாழ்க்கையில் ஏகப்பட்டது வருது, ஏகப்பட்டது போகுது. தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத தலையில் போட்டு ஆடி குதிச்சுட்டு அதை மீதியும் பண்ணாத. வாழ்க்கை பாரு, உன்னோட வாழ்க்கை பாரு. நீ வீட்டில் ஒரே பிள்ளையா? உன்னை நம்பி உன் குடும்பமாக இருக்குமில்ல, அப்பா அம்மா இருக்கிறாங்களா? அவங்கள நல்லா பார்க்கணும்ல, நல்லா படிக்க வச்சுக்கிறாங்களா? இன்ஜினியர் படிக்க வச்சுக்கிறாங்களா? இன்ஜினியருக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமில்ல, ஒரு அறிவாக இருக்கணுமில்ல, ரோல் மாடலாக இருக்கணுமில்ல, எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கணுமில்ல. அரவிந்த், யாரோ ஒரு பொண்ணு அவனை ஏமாத்திடுச்சுட்டு அதையே நினச்சிட்டு அழுதுட்டு புலம்பிட்டு உன்ற வாழ்க்கை யார் பார்க்காது? நீ பார்க்காம நீ நல்லா தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. உங்கள் அம்மா அப்பா இப்போ சோகமாக்கிறவனை பார்த்து அழுதுட்டு இருந்தால் அந்த பாவமெல்லாம் உனக்கு பிடிச்சிக்கு. கரெக்டாக போகிற, வேலைக்கு போகிற, நல்லபடியாக சம்பாதிக்கிற, நல்லபடியாக இருக்கிற, நல்லா வாழ்கிற, நல்லா முன்னேற, எல்லாத்துக்கும் ரோல் மாடலாம். தம்பி, நீ பிபிஓ முடிச்சுட்டு அதை யோசிச்சுட்டே இருக்காத. வாழ்க்கை கிடக்குது எங்கேயோ. சரியா? சஞ்சய் சொல்கிற வாழ்க்கை கிடக்குது. சந்தோஷமாக இருக்கிற எல்லாருமே. ஓடுங்க, ஆடுங்கிற கஷ்டமாக இருந்தால் ஓடு, ஆடு, விளையாடு. எத்தனையோ வேலை கிடக்குது, செஞ்சிரு. நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அங்கே வந்து எத்தனை 170 ஏரியா சொல்கிறேன். அங்கேயே இருக்கிறீங்க. எல்லா ஏரியாவும் தெரிஞ்சு எல்லாம் சுற்றி எல்லாம் பழங்க. நிறையா மக்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சந்தித்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். சரியா? கவலைப்படாதீங்க.